இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஆகுது. ஸோ இந்த ஃபுட் பாய்சன் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, டயரியா, டிசென்ட்ரி, வாமிட்டிங் அந்த மாதிரி எக்ஸஸாக ஃப்ளூயிட் வந்து நம்ம பாடியை விட்டு வெளியேறுது. பாடி வந்து டீஹைட்ரேட்டட் ஆகுது. இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப எக்ஸஸாக போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப வீக் ஆகி ரொம்ப ட்ரை ஆகி அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ டயரியாவோ டிசென்ட்ரியோ அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஃபார்முலேஷன்ஸ் மாதிரி தான். வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டயரியாவும் டிசென்ட்ரியும் ஒன்று அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. டயரியா வேறு, டிசென்ட்ரி வேறு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டயரியா வேறு, டிசென்ட்ரி வேறு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. டயரியா அப்படின்னா ஃப்ளூயிடாக லிக்விடாக வந்து உங்களுக்கு மோஷன் வந்து பாஸ் ஆகுறது, அது வந்து டயரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். டிசென்ட்ரி அப்படின்னா அந்த ஃப்ளூயிடாக அந்த மோஷன் பாஸ் ஆகுது இல்லையா, அந்த மோஷன் கூட பிளட்டோடு சேர்ந்து இருக்கிறது தான் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பிளட்டி டிஸ்சார்ஜ் வித் அந்த ஃபீக்கல் மேட்டர் வந்து வெளியே எலிமினேட் ஆகுறது, அதுதான் வந்து டிசென்ட்ரி. உங்களுக்கு டயரியா, டிசென்ட்ரி இந்த ரெண்டுக்கும் தனித்தனி மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயரியா வந்திருக்கு. பால் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பால் வந்து குடிக்கலாம். ஆனால் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே போடாமல் வெறும் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த பாலில் வந்து 3 பங்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து அதை வந்து பாயில் பண்ணி அப்படியே குடிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிப் டயரியா வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கோல்டு வாட்டர் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் வாட்டரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, போயிட்டு அந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே அந்த டப்புக்குள்ளே வந்து உட்காந்துக்கோங்க. இது வந்து ஒரு டப் பாத் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து டயரியா வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, இலந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த இலந்த பழத்தை வந்து நல்லா அவிக்கணும். பழத்தை வந்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சக்கரை அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியை, நம்ம வந்து லேகியம் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்ல, அந்த மாதிரி செமி சாலிட் கன்சிஸ்டன்சியை நீங்கள் வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து டயரியாவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் வந்து டிசென்ட்ரி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், மோஷன் வந்து ரத்தத்தோடு சேர்ந்து போகுது அப்படின்னா அது வந்து டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசென்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில்வ மரம் இருக்கு இல்லையா, வில்வ மரத்தில் வந்து ஒரு பழம் இருக்கும், வில்வ பழம் இருக்கும். அந்த பழத்தை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க, நல்லா அவிய வச்சுக்கோங்க. அவிய வச்சுட்டு அப்புறம் அது கூட வந்து ஹனி, தேன், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு திக் சிரப் மாதிரி நல்லா மேக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வர்றது மூலியமாகவும் இந்த டிசென்ட்ரி வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டயரியா, டிசென்ட்ரி வந்து ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஃபயர், அதாவது டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து இந்த டைமில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹெவி ஃபுட்ஸ் வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸையும் இந்த டைமில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப லைட்டான ஃபுட்ஸை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கஞ்சி, அப்புறம் வந்து பச்சை பயிறு, இந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த டைமில். ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தான் டைஜஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இந்த டைஜஷன் வந்து கூட கொஞ்சம் உங்களுக்கு வீக் ஆகுற மாதிரி நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஏதாவது எண்ணெயாக நிறைய சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஜென்ரலாகவும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டயரியா, டிசென்ட்ரி வர்றப்போ நீங்கள் இந்தெந்த மெஷர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் நீங்கள் ரிலீவ் ஆகி வரலாம். உங்களுக்கு வந்து டயரியா வந்து எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட்டட் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த டீஹைட்ரேஷனை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக, கை குழந்தைக்கு வந்து அதிகமாக டயரியா போயிட்டே இருக்குது, பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இங்கே வந்து உச்சிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே மட்டும் ஒரு மாதிரி அந்த ஸ்கல் வந்து ஓவர்லேப் ஆகாமல் இந்த இடத்துல எக்ஸ்போஸ்ட் ஆன மாதிரி இந்த இடத்துல துடிச்சுட்ருக்கும்ல, இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பள்ளம் மாதிரி விழுந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் உங்கள் குழந்தை வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸ். அப்போ நீங்கள் வந்து நல்ல ஃப்ளூயிட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப பள்ளமாகிறது, அப்புறம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப அப்படியே ஓல்டு மேன் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும், வயசானவங்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பர்டிகுலரான ஒரு டெஸ்ட் என்னென்னா, இப்போ உங்களோட ஸ்கின் இப்படி இருக்குன்னா இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் இப்படி இழுத்து நீங்கள் வந்து இப்படி விடணும். இப்படி இழுத்து நீங்கள் விடுறது மூலயமா இது வந்து நார்மலாக நம்ம பண்ணும்போது இப்படி இழுத்து விடும்போது ரேப்பிடாக உள்ளக்கு வந்து போயிடும்.
பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து உள்ளே போயிடுது இல்லையா. ஆனால் உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இது வந்து திருப்பி இப்படி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உள்ளே போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர். அப்புறம் வந்து உங்களுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெக்யூலரான ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அது வந்து நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து அசஸ் பண்ணுறது நீங்களே பண்ணிக்கலாம். வந்து ஆயுர்வேதாவில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து மோஷன் பாஸ் பண்ணுவீங்கள்ல, மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த ஃபீக்கல் மேட்டரை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அது வந்து தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு அர்த்தம். தண்ணியில் மிதந்துட்டுருக்கு அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு டைஜஷன் நடக்குது, அப்சர்ப்ஷன் நடக்குது, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்கள் உடம்போடு ஒட்டுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த ஃபீக்கல் மேட்டர் உள்ள டாய்லெட்டில் முங்குது தண்ணியில் அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன், அப்சர்ப்ஷன் இதுதான் ப்ராப்பராக இல்லை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உடம்போடு ஒட்டலை அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ அடுத்து என்னென்ன கண்டிஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.